மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக சார்பாக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கருத்து கேட்பு கூட்டம் கனிமொழி எம்பி தலைமையில் ராமநாதபுரம் பாரதி நகர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் புபேஷ் சந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். புபேஷ், விரிவான விவரங்கள். வணக்கம் ஷாம். அதாவது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் 2026 இன்னும் 2 மாதங்களுக்குள்ளாக வர இருக்கக்கூடிய சூழல்ல அது சார்ந்து அனைத்து கட்சிகளும் பரபரப்பாக அதை நோக்கிய வேலைகளை முன்னெடுத்து வருகின்றன. திமுக சார்பில் தேர்தல் தயாரிப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த தலைவராக கனிமொழி அவர்கள் நியமிக்கப்பட்டு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் சென்று தேர்தல் குறித்தான அறிக்கையை தயாரிப்பதற்கு பலதரப்பட்ட மக்களிடத்தில் அது சார்ந்த தகவல்களை பெற்று வருகிறார். அந்த அடிப்படையில் ராமநாதபுரம் பாரதி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் இன்று தேர்தல் தயாரிப்பு குழு தலைவர் கனிமொழி தலைமையில் அறிக்கை குழுவானது பல்வேறு தரப்பட்ட மக்களிடத்திலே அவர்கள் சார்ந்த குறைகள் மற்றும் அறிக்கை தயாரிப்பு தொடர்பான விவரங்களை கேட்டு வருகின்றனர். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் மீனவர்கள், விவசாயிகள், அதே போன்ற வணிகர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலதரப்பட்ட மக்களிடையும் அவர்களுடைய குறைகள், கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்து தொடர்ச்சியாக அது குறித்த அறிக்கையை திமுக தலைவரிடம் ஒப்படைக்க இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அமைச்சர் பெரிய கருப்பன், ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பட்சா முத்துராமலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் வரவழைக்கப்பட்டு பகுதி வாரியாக அதன் பிரதிநிதிகள் அதன் குழு தலைவரான கனிமொழி அவர்களை சந்தித்து பல்வேறு குறைகள், கோரிக்கைகள் குறித்து தெரிவித்து வருகின்றனர். அந்த மனுக்களை பெற்றதன் அடிப்படையில் அந்த தயாரிப்பு குழு இறுதி அறிக்கையை திமுக தலைவர் ஸ்டாலினிடம் தெரிவிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை துவங்கி நடைபெற்றக்கூடிய இந்த கூட்டமானது தனியார் மகளில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி புபேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.